சென்னை அடுத்த குரோம்பேட்டை டிஎஸ் லட்சுமணன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தாமஸ். இவர் சொந்தமாக லாரி வைத்து தோல் கழிவுகளை ஏற்றி செல்லும் தொழில் செய்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவருக்கு 30,000 பணம் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை திருப்பி கேட்டபொழுது சபரிக்கும் தாமஸுக்கும் தகராறு ஏற்பட்டது. இந்த நிலையில் இரவு சபரி பணம் தருவதாக தாமஸை அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தாமஸ் சபரி சொன்ன இடத்திற்கு சென்றபோது திருநீர்மலை கருமாரியம்மன் கோயில் அருகே சபரியும் அவருடன் இருந்தவர்களும் தாமஸை சரமாரியாக அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் தலை மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்த தாமஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த தாமஸ் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சபரி மற்றும் அவருடன் வந்த கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இரும்பு கண்டெய்னருக்குள் செயல்பட்டு வந்த செல்போன் கடையை பின்புறம் துளையிட்டு 58 ஸ்மார்ட் போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அரசு மருத்துவமனை ரவுண்டானாவில் சுப்ரீம் மொபைல்ஸ் என்ற பெயரில் செல்போன் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் மேலாளர் திருப்பூரை சேர்ந்த வினோத் நேற்று இரவு வழக்கம் போன்று கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இன்று காலை வழக்கம் போன்று கடையை திறந்தபோது செல்போன்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் பின்பகுதியில் தகர சீட்டில் உள்ள மேற்கூரை பிரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் பல லட்சம் மதிப்பிலான 58 ஸ்மார்ட் போன்கள் திருடு போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து மேலாளர் வினோத் கொடுத்த புகாரின் மீது ஈரோடு அரசு மருத்துவமனை காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் தாயார் செல்வி நீதிமன்றத்தில் ஆவணங்களை கேட்டு முறையிட்ட வழக்கின் விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் தாய் செல்வி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றிய ஆவணங்களை கேட்டு மனு அளித்திருந்தார். அதில் சிபிசிஐடி தரப்பில் ஆவணங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் 26 சிடிகளில் பதிவாகி இருந்த காட்சிகள் இயக்கப்படவில்லை என கேட்டிருந்தனர். இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். அப்போது வீடியோ காட்சிகள் இயக்கப்படாததற்கு காரணம் என்ன, காட்சிகள் அழிக்கப்பட்டதா, காட்சிகள் பதிவாகவில்லையா, ஏன் இயங்கவில்லை என தொழில்நுட்ப உதவியுடன் நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் போலீசார் முதல் தகவல் அறிக்கை ஏடுகளை சரிவர பின்பற்றவில்லை என்றும் அடுத்த வாய்தாவிற்கு வரும்போது அனைத்து ஆவணங்களும் எடுத்து வர வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி டி குன்னத்தூர் அம்மா கோவிலில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி திருவுருவ வெங்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், தமிழக மக்கள் ஆதரவு எந்த காலத்திலும் இல்லை என்பதை தெரிந்துதான் பாஜக வளர்ச்சிக்காக ஜெயலலிதாவை துணைக்கு அழைக்கிறது என்று விமர்சித்து பேசினார். மலேசியாவில் உலக அளவிலான கராத்தே போட்டி மே மாதம் 26ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்று 29 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் ஆகிய பரிசு பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தனர். இன்று காலை விமானம் மூலம் சென்னை வந்த தமிழக மாணவிகளுக்கு உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.